காட்டுவலி போற பொண்ணே கவலைப்படாதே, காட்டுப்புலி வலி மறிக்கும் கலங்கி நிக்காதே, வீரையன் பேர சொன்னா ஊரடங்கும் பாரு, எங்க வீரையன் பேர சொன்னா ஊரடங்கும் பாரு. சின்ன பசங்களா இருக்கீங்க, உங்க வயசுக்கு தகுந்த பிள்ளைங்களோட விளையாடுறத விட்டுட்டு என்ன மடக்குறீங்களே, என்ன விஷயம்? எங்க வயசு உள்ளவங்க கிட்ட நாங்க போக மாட்டோம். உங்கள மாதிரி கொஞ்சம் வயசுக்கு மீனவங்க கிட்ட தான் சினேக வச்சுக்குவோம். ஏன்னா உங்க கிட்ட தானே இருக்கு காசு. காசா? காசுன்னா உங்க சின்னவங்க பெரியவங்க என்கிட்ட சம்பாதிச்ச கொடுத்துருக்காங்க. உங்களை இப்படியே விட்டா நாளைக்கு நீங்க வழிபறியா பண்ணுவீங்க. என்ன ஆனாலும் சரி, நான் காசு கொடுக்கறது இல்ல. வந்து மாட்டிக்கிட்ட, சீக்கிரமா கோல்ல காசு போடு, இல்லன்னா தலைரஞ்சல் நடக்கிற வேலை. ஆமா, தலைவர் அமைதியா தான் இருக்கிறாரு. தொண்டனுங்கெல்லாம் ஏன் குதிக்கிறீங்க? தலைவர் அமைதியா இருக்காரு நினைக்காத. அவர் நெற்றிக்கண்ணை திறந்தா ஒவ்வொன்னா போயிடும். என்னடா போயிடும்? தலைவருக்கு கிழங்கு, இடுப்புல இருக்க பைசா, இப்படி ஒவ்வொன்னா போயிடும். முளைச்சு 3 இலை விடல, அதுக்குள்ள பேச்ச பேச்ச. அப்படின்னா 40 பைசா தரியா? நாங்க வரோம். சரிடா, சீக்கிரம் வாடா. டேய் வாங்கடா. என்ன தலைவரே போட்டா? தலைவர் போற நேரமாச்சு. போனதும் காராம்பஸ் உட்கார்ந்து ஆத்தா பாலை கொடுத்துடும். தலைவர் பால் கொடுத்து பார்த்து பாரு. வாங்கடா போலாம். வாங்கடா. வாடா, உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கிறோம். உட்கார். என்ன விஷயம்? மழை இல்லாம நிலமும் காஞ்சு பயிரும் காஞ்சு போச்சு. கொஞ்ச நஞ்சு இருக்கிற பூமியும் வெடிச்சு போயிடும் போல் இருக்கு. அதனால உடனடியா அக்கா நிவாரண பணியில இறங்க போறாங்க. தெற்கால் இருக்கிற அந்த நிலத்தை உங்க சின்னம்மா விக்கிறதா முடிவு பண்ணிருக்காங்க. வீரையா, நீ என்ன பண்ற? இந்த பத்திரத்துல ஒரே ஒரு கையெழுத்த போடுற. ஆமா, இது வரைக்கும் 3 முறை கையெழுத்து போட்டிருக்கேன். இனிமே போட மாட்டேன். போ தம்பி, ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கிட்டல்ல, இவன் பேசுவான்டா. வீரையா, விவகாரம் பண்ணாத, ஒழுங்கா கையெழுத்து போடு. நான் போட மாட்டேன். போ. ஏண்டா முறைச்சா பாக்குற? கையெழுத்து போறியா இல்லையா? நான் போட மாட்டேன். போட மாட்டேன். போட மாட்டேன். உன்னை மிதிச்சே கொண்டு சும்மா ஏதோ நடந்தது நடந்து போச்சு, விடு. நீதான் ராசாப்பாடே சாப்பிடுறது கிடையாது. இந்த பாலை குடிச்சிட்டு காலாகாலத்துல படுத்து தூங்குப்பா. குடி. கழுதைகளை நம்பவே கூடாது. 1/2 மணி நேரம் புருஷன் பக்கத்துல உட்கார்ந்து தாலியை கட்டிக்கிட்டா ஆத்தா அப்பனெல்லாம் 2வது பட்சம் தான். என்னமோ நம்ம கடமையை செஞ்சு வச்சிருவான். அத்தா, நான் இருக்கிற நிலைமையில கல்யாணம் அவசியமான, நல்ல யோசித்து பாரு. இன்னும் என்னடா யோசிக்கிறது? இந்த பாருங்க, இது என் தம்பி. 1க்கு 2 பொண்டாட்டி முழுங்கிட்டு உட்கார்ந்துருக்கான். இவங்க 2 பேத்துக்கு மடிச்சு போட நான் என்ன இழந்தாரியா? இந்த பாருடா, உனக்கு பொண்டாட்டி வேணுமோ இல்லையோ, எனக்கு ஒரு மருமக வேணும். இந்த பாருங்க, நல்லா யோசனை பண்ணிக்கங்க. நான் எதையும் மறைக்கிறது இல்ல.
என் பையனை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். நீங்களும் அவனை நேர்ல பாத்துட்டீங்க. நாளைக்கு அவனுக்கு அங்க போட்டேன் இங்க போட்டேன்னு ஏதாச்சும் சொன்னீங்க, எனக்கு பொல்லாத கோபம் வரும். உங்களுக்கு எல்லாம் சரின்னு பட்டுச்சுன்னா முகூர்த்தத்துக்கு நாள் பாருங்க. ஆமாச்சா, என்ன இவ்வளவு நேரம் கழிச்சு வர்ற? என்னையா சரியா? கல்யாண வீட்டுல வந்தோடனே செருப்பு ஆரம்பிச்சியா? சும்மா துணி செருப்புல நான் தூக்கிட்டு போயிட்டேன்னா அதான் துணி சுத்தி வச்சிருக்கேன். செருப்பு போட்டி கொண்டு வர்ற, காலில் போட்டு வரக்கூடாது, அறிவே இல்லையா? வாங்க 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 வாங்க. என்ன நீங்க எல்லாம் கல்யாணத்துக்கு நேரம் கழிச்சு வந்துட்டு? ஆமா, அண்ணி வரல? எல்லாரும் அவளையே கேளுங்க, என்ன மறந்துடுங்க. ஒரு பாசம் தான், ஒரு பாச பிணைப்பு தான். ஏங்க இது யாருங்க? பிள்ளைக்கு அக்காவா? பையனுடைய சின்னம்மா. ஆமா, அந்த புலிநக சங்கிலி போட்டுக்கார அவர் யாருங்க? அவரு மாப்பிள்ளை பையனுடைய தாய் மாமன், அந்த அம்மாவுடைய தம்பி. போயிட்டு வாமா. போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாமா. ஆளாளு சொல்லிட்டு இருந்தா அரை நாள் ஆகும். புறப்பட சொல்லுக்கா. புறப்படுமா? கூட்டி வாடா. அப்பா, கருப்பாயி. அம்மா, கல்யாணம் ஆகி புது வீட்டுக்கு போகும்போது பசுமாட்டோட போகும். நீ கவலைப்படாதம்மா, இன்னும் 2 நாள்ல நானே கொண்டு வந்து விடுறேன். சந்தோஷமா போயிட்டு வாமா. போடா, போய் சீக்கிரம் வண்டியில ஏறுங்க. அங்க நின்னுட்டு இருந்தா நேரம் ஆகல. நாத்தாடி வண்டியா, அது எப்படி ஏறுறது? எப்பா அடே வண்டியை கட்டி பிடிச்சுக்கடா. எப்பா கருப்பாயி, நான் போயிட்டு வரேம்மா. வடிவு, நேரமாச்சு, வாமா. போடுறா. வாயா வீரையா. அத்தா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய் வீரையா, என்னடா அது? இன்னும் ஏன் கால விடுகிற? நீதான் என்ன ஆசீர்வாதம் பண்ணணும். ஆண்டவன் புண்ணியத்துல நீ நல்லா இருக்கணும்ப்பா, நல்லா இருக்கணும். சரியாத்தா. முடிவு, சின்ன பிள்ளையில இருந்து அவனுக்கு ராச்சாப்பாடு கிடையாது. விளக்கு வச்சதும் கொஞ்சம் பாலை காய்ச்சி கொடுப்பேன், குடிச்சிட்டு போய் படுத்துக்குவான். சாப்பிடுமா?
ராத்திரி விடிய வரைக்கும் தூங்கணுமா? எந்திரிச்சு வாடி. டேய், நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் நடக்கல. நேத்து சாயந்தரம் வீட்டுக்கு போனேன்னா ஆத்தா பால் காய்ச்சி கொடுத்துச்சு. அப்ப படுத்த வந்தா காலையில தான் முழிச்சு பார்த்தேன். பாவண்டா என் பொண்டாட்டி. இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு தலை நிறைய பூ வச்சுக்கணும். பொழுதன்னைக்கு புருஷ பக்கத்துல உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கணும். ஏதாச்சும் வேலையை செய்ய சொன்னா கைய உதர்வாளுக, காலை உதர்வாளுக. அம்மா, நீ தேட்டது போதும், எழுந்து போய் நல்லா குத்து. வேலை செஞ்சா வேர்க்க தாண்டி செய்யும். அத வழுத்து போட்டுட்டே இருந்தா எப்படி? 5 நிமிஷம் குத்துறதுக்குள்ள அசந்து போயிடுறீங்களே. அந்த காலத்துல நாங்கள்லாம் குத்தும் போது அரிசி வேற உமி வேறையா தனித்தனியா பிரிஞ்சு போயிடும். குத்துறது போதும், போய் துணியை தர பாடி. அடி அம்மனே, மோத்த கலவரத்தை பார்த்தா ஒழுங்கா வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் நினைப்போம். நிற்கிறது போதும், துணியை நல்லா இறுக்கி புரிஞ்சு காயப்படும். என் மூஞ்சியில சாணி அடிச்சதுக்காக நான் எவ்வளவு சந்தோஷப்படுறேன் தெரியுமா? இதே கையால நீ எனக்கு சந்தனத்தை பூசத்தான் போற, பதிலுக்கு நான் உனக்கு வளைகாப்பு நடத்தத்தான் போறேன். அதுக்கு அச்சாரமா உன் முந்தானிய அவுத்து கொஞ்சம் தொடச்சுட்டு போயிரு. தம்பி மேலேயே தப்பு இருந்தா கூட இந்த நாய்க்கு நாம இடம் கொடுக்கவே கூடாது. பார்க்கலாம். ஏண்டா, இவகிட்ட என்னடா பேசுன? நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு சொன்ன. இதுல என்ன தப்பு? இவன் சொன்னதுல என்னடி தப்பு இருக்கு? இந்த பாருடி, அனாதைய கிடந்த உடனே இந்த வீட்டுக்கு மருமகளா ஆக்கினது இவன் தான். இவனை பத்தி ஏதாச்சும் கோலம் முட்டின உனக்கு இங்க இருக்க இடம் இல்ல. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் என் தம்பி தாண்டி ஆம்பளை, அவ வச்சதுதான் கட்டம். போடி, வேலையை பாரு. நேத்து தான் புது பொண்ணு, இன்னைக்கு பழைய பொண்ணுடி. வெக்கப்படாம சாப்பிடு. ஏக்கா மறுசோறு வைக்கிறியா? நேத்துதான் தூங்கிட்டீங்க, என்னைக்குமா சரியான தூங்கு மூஞ்சி. கருப்பாயி, இன்னைக்கு நான் உன்னை மறந்துட்டேன்லம்மா, கோச்சுக்காத.
இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் என் தம்பி தாண்டி ஆம்பளை, அவ வச்சதுதான் சட்டம். போடி வேலையை பாரு.